பாருங்க கைஸ் வீடு எப்படி இருக்குன்ட்டு. இதை பாருங்க கைஸ், வீடுன்றாங்க, இந்த பக்கம் ஒரு குடோன் இருக்குது கைஸ். பாருங்க கைஸ், இந்த வீடு 10,500 வாடகை கேட்குறாங்க கைஸ். அவங்க வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க சென்னையில. அலைஞ்சு தேடுவோம். ஒரு வீடு கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டம்னா நீ தான் எனக்கு புரியுது. கைஸ் ஆனால் இந்த மாதிரி வீடு தேடி அழியும் போது தான் இப்போ ஊர்ல இருந்துலாம் வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போதான் நம்ம இப்போ பாதி அண்ணா ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கும். மதியானம் ஒண்ணுமே சாப்பிடல, 2 பேரும் ஒரு ஜூஸோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க கைஸ், இந்த சென்னையில இருக்க பீப்புள்ஸ் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வந்தார வாழ வைக்கிறவங்க கைஸ் சென்னை பீப்புள்ஸ் தான். வீடு தர மாட்டேன்றீங்க பேச்சுலருக்கு. வீடு தரனாலும் வீடு கண்டுபிடிக்க ஒரு சென்னை பீப்புள் தாங்க வரும். ஏதோ ஒன்று எனக்கு வீடு கிடைச்சா போதும். இப்ப எங்க ஒரு ஃபேக் அட்ரஸை தேடி இவ்வளவு நேரம் அலைஞ்சிருக்கோம். எத்தனை மணி நேரம் அலைஞ்சிருப்போம்? 1 ஹவரா அலைஞ்சோம் கைஸ். கிட்ட வந்து கேட்டா 3 வருஷமா அது ஃபேக் இருக்குன்னா அதை காட்டேன். தயவு செய்து யாரும் எங்க வீடு பார்க்க வந்துடாதீங்க. இந்த கார்னர் போஸ்ட் தான் போட்டிருப்பாங்க. கடைசியில பார்த்தா 3 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்களாம். உள்ளேருந்து ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி 3 வருஷமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அமுச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் நம்பிட்டு சுத்திட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அமுச்சிட்டாரு. பி அவேர் கைஸ். அது இவரை தான் திட்டு வாங்கினாரு. யார் பார்த்தோம்னா அப்படின்னு திட்டு வாங்கிட்டு நாங்க ஏமாந்துட்டு இருக்கோம். அண்ணன் லைட்டா கட்டிங் போட்டுருந்தாரு, ஆனா உண்மையதான் சொல்லியிருக்காரு. 3 இயர்ஸா ஃபேக் நியூஸ் தான். ஸ்மெல் வச்சுதா லைட்டா சத்தியமா வச்சது. ஏதோ ஒண்ணு இவ்வளவு நேரமா ஒரு ஃபேக் அட்ரஸ்ல சுத்தி இருக்கோம். இப்ப மறுபடியும் ரூமுக்கே போறோம். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அலைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் முடியாது, பசிக்குது வேற. ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டோம். பேஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு வீடு தேடுவோம்.